ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் வந்து மிச்சமான சப்பாத்தி இருந்தால் அதை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ சோம்பு வந்து நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் சேர்த்து அதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கணும். இது வந்து உங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி வந்து நிறையாவே செஞ்சு அது வீணாச்சுன்னா நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து நைட் டிஃபன் மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரொம்பலாம் தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் போடும், இல்லாட்டி ஒரு ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சால்ட் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் வரும். இப்போ அதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை லைட்டாக வேக விடணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கரம் மசாலா, அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாத்தூள் அப்புறம் சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லாவே கிளறி விட்டுக்கணும். இப்போ கிளறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து அதோட நல்லா பிரட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் பாஸ்தா பொடி வந்து என்கிட்ட இருக்கனால நான் பாஸ்தா பொடி வந்து சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்தா வந்து நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். அதுவும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராகவே நல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்போ லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் லைட்டாக தூவிக்கணும். அப்போ வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம சப்பாத்தி ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வேஸ்ட்டான சப்பாத்தியை வச்சு நம்ம செய்யலாம். எந்த பொருளையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதுவும் கண்டிப்பாக ஃபுட்டை வந்து வேஸ்ட் ஆக்கவே கூடாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.